கெட்டு போன உள்ளத்திற்கு அல்லாம இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 செய்தி சொல்லுவார்கள். பசாதாகி போய்விட்டது. கெட்டு போன உள்ளத்திற்கு 2 அடையாளம். படைத்தவன் சம்பந்தப்பட்ட எந்த செய்தியும் பிடிக்காமல் படைப்புகளின் செய்தியும் நடவடிக்கைகள் மாத்திரம் ஒரு மனிதன் பிரியப்பட ஆரம்பித்தால் அங்கே கெட்டு போய்விட்டது என்று அர்த்தம். 2வது அடையாளம் சொல்லுவார்கள், அடிக்கடி அழுகை வரவில்லையானால் உள்ளம் கெட்டு போய்விட்டது என்று அர்த்தம். துக்கத்தில் அழுகை, ஒரு துன்பத்தின் போது அழுகை, ஒரு மையத்தை பார்க்கிற போது அழுகை, அல்லாஹ்வை நினைக்கிற போது அழுகை, கையேந்தி அவரிடத்தில் துஆ செய்கிற போது அழுகை, ஏதாவது மார்க்க ரீதியான விஷயங்களை மறுமையின் அச்சுறுத்தல்களை கேட்கிற போது அழுகை, திருக்குர்ஆன் ஓதுகிற போது அழுகை, இறைவனின் திக்ருகளிலே அழுகை. வரலன்னா கல்வி செத்து போய்விட்டது என்று பொருள். கண்ணீர் அதிகம் வராமல் இருந்தால், கல்வி கரையாமல் இருந்தால் அது கல்லாகி போய்விட்டது என்பதற்கு அடையாளம். திருக்குர்ஆனில் முதல் ஜுசுவில் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் இப்படி ஒரு வாசகம் சொல்லுவான், சில உள்ளம் கல்லை விடவும் கெட்டு போய்விட்டது, கல்லை விடவும் கட்டாங்கரையாக போய்விட்டது, கற்களிலே கூட சில பாறைகளில் தண்ணீர் வடியும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். கற்களிலே கூட தண்ணீர் வடியுமாம். சில கல்புகளில் இருந்து கண்ணீர் வருவதில்லை.